வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த கேழ்வரகு மாவை வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தானது, உடம்புக்கு ஆரோக்கியமானது, குழந்தைகளுக்கு விரும்பி குடிப்பாங்க. நம்மளும் ஒரு டைட்டில் இருந்தோம்னா நைட்டில் படுக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். அதுக்கு பூண்டு ஒரு 6-7 பூண்டு அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை அதே மாதிரி இடித்து வச்சுருக்கேன். கோஸ் சும்மா கொஞ்சோண்டு தான், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி கேரட்டு ஒரு பாதி கேரட்டு, பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எங்களுக்கு இது வீட்டில் இருக்க காயை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையா இன்னும் என்னென்ன போனோம், பட்டாணி போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை குடமிளகா போடனாலும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்ற வேணாம், சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் காயட்டும். 2 சோம்பு மட்டும் நம்ம அந்த வாசனைக்காக சும்மா கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 சோம்பு அளவுக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும். அதனால் காய் நம்ம பாதியாக வதக்கிட்டு விடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கிச்சு. இப்போ அதோட பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சூப்பு குடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை சூப்பு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காய் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு செய்யலாம். இந்த அளவு வதங்கிட்டு எல்லா காயுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க காயை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். தீயை குறைச்சி வச்சுருவோம். எண்ணெய் ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருக்குது. நல்லா வதக்கிக்கலாம். அந்த காய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சால்ட்டு சேர்த்துக்கிறோம் அந்த காய் வதங்குறதுக்கு. காயில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம். வதக்கினது போதும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 2-3 பேர் குடிக்கிற அளவுக்கு இப்போ இதில் 1 சம்பு சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை இருக்கோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து காய் 1 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா நம்ம அந்த மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து வருது. காய் ரொம்ப வேகக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சூப்பு. ரொம்ப காய் குழஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம்னா ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ஒன்றோட கொதிச்சிருச்சு. கொதிக்கட்டும். நம்ம இன்னும் ஒரு 1 நிமிஷம் கழித்து மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கேழ்வரகு மாவும் உடம்புக்குள்ளே போயிடும், நல்லாயிருக்கும். ஏன்னா தனிப்பட்ட மாதிரியில் குடிக்கிறத விட இந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கிறது. டைட்டில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். மாவு வேகிறதுனால ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மாவு நல்லா கொதித்து வருது. கேழ்வரகு மாவு நல்லா வேகட்டுங்கிறக்காக நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இவ்வளோ கட்டி வேணான்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேணாண்டி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் 3 பேருக்கு சேர்த்துருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம். இப்போ
சூப் ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். அந்த காட்டத்துக்கு வந்து பெப்பர் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது. எங்கள் வீட்டில் வாரத்தில் நாங்கள் 2 தடவை இந்த மாதிரி தான் செஞ்சு குடிப்போம் சூப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வீடியோக்காக நான் போடுறேன். இதை நாங்கள் செய்வோம், ஏன்னா ஹெல்த்தாக இருக்குங்கிறக்காக. வாரத்தில் ஒரு நாள் கேழ்வரு இந்த மாதிரி வச்சு குடிப்போம், ஒரு நாள் வந்து கம்பங்கூழ் குடிப்போம். எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு, கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான கேழ்வரகு மாவு சூப்பு.